பாயாசம். இந்த உளுந்து பாயாசம் வந்து முக்கியமாக ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு வலு கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க உறுப்புகளுக்கு அதிகமான அளவு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடியது. நம்ம இயற்கையாகவே வந்து பெண்கள் வந்து ருதுவான காலகட்டத்தில் வந்து உளுந்துலால் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம கொடுக்கறது வழக்கம். அதுலேயும் வந்து தோல் நீக்காத அந்த கருப்பு உளுந்தில் வந்து சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இடுப்புகளுக்கு பலப்படுத்தக்கூடிய சத்து வந்து அதில் அதிகமாக இருக்குது. இந்த தோல் நீக்காத கருப்பு உளுந்தை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு அதுலேருந்து ஒரு பால் வரும். ஸோ அந்த பாலை எடுத்துகிட்டு நம்ம பசும்பாலோடு சேர்த்து வந்து பனவெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம ஏலக்காய், சுக்கு, அப்புறம் வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு பாயாசம் மாதிரி வந்து பண்ணி குடிக்கலாம். இது வந்து நம்ம மத்தியான நேரத்தில் உணவுக்கு அப்புறமா வந்து இந்த பாயாசம் நம்ம எடுத்துக்கும் போது வந்து இடுப்பு பகுதிக்கு அதிகமான அளவு வலு கொடுக்கும். ஏன்னா திருமணமான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து இந்த இடுப்பு வலிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலைகள் தான் வந்து பண்ணுறாங்க. அப்போது நமக்கு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து ரொம்ப பலகீனம் அடையுது. ஏன்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கு தான் வந்து எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. உடம்புல மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து எலும்போட சப்போர்ட் இருக்கும். இப்போ நீங்கள் கை பார்த்தீங்கன்னா வந்து மார்பு எலும்புகளோட சப்போர்ட் இருக்கும். காலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 எலும்புகளோட சப்போர்ட் இருக்கும். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இதுக்கு மட்டும்தான் வந்து தசைகள் மட்டும்தான் சப்போர்ட். ஸோ அந்த இடுப்பு பகுதிகளில் வந்து தசைகள் வலுவாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி வராது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து அவங்க அந்த பீரியட்ஸ் ஆகும்போது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பின்முதுகில் தான் வலி ஆரம்பிக்கும். அது கூட வந்து அடிவயிறுலேயும் வலி ஆரம்பிக்கும். ஸோ இந்த வலி கூட சில பேருக்கு வந்து கருக்கலைப்பு நடக்கிறதுக்கான ஒரு சில பிரச்சனைகள்லாம் இதனால கூட நடக்கும். ஸோ இடுப்பு அதனால தான் நம்மளுடைய மூதாதையர் வந்து அதாவது அவங்க ருதுவான அந்த காலகட்டத்திலே வந்து அவங்களுக்கு வந்து உளுந்து சம்பந்தமான பொருட்கள் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் பெண்களை பார்க்குறோம், ஆண்களை நம்ம வந்து பார்க்குறதில்ல. ஸோ ஆண்களுக்கும் வந்து இந்த இடுப்பு எலும்பு வந்து இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பைக் ரைடிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி உட்காந்துட்டே வேலை பார்க்குறதா இருக்கட்டும். ஏன்னா நம்மளுடைய இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. ஏன்னா நம்ம வந்து குனிஞ்சு 4 காலில் நடந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நடக்க ஆரம்பித்த காலகட்டத்துக்கு அப்புறமா தான் வந்து இந்த இடுப்பு வலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. அதை நம்ம உணவின் மூலமாக தான் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதுலேயும் புதுமண தம்பதியர்களுக்கு வந்து இந்த இடுப்பு வலி அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து பாயாசம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நல்ல பலமடையும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இதனால் வரக்கூட களைப்பு, அதே மாதிரி உடல் சோர்வு, மனத்தளர்ச்சி இது எல்லாமே வந்து இந்த உளுந்து பாயாசம் எடுத்துக்கும் பொழுது வந்து சரியாகும். இப்போ இந்த உளுந்து பாயாசம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்தை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். சாதாரண உளுந்தை வந்து நம்ம ஒரு 20-30 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஆனால் இந்த தோல் உளுந்தை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். தோலோடே சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஒரு பால் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது கூட வந்து தண்ணி சேர்த்து அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா கொதித்த பிறகு வந்து பனை வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அது கூட நம்ம தேங்காய், அதாவது துருவின தேங்காயும் அது கூட சேர்க்கணும். முந்திரி, திராட்சை, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரி உளுந்தம் பாயாசம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த உளுந்து முக்கியமாக இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு வலு கொடுக்கக்கூடியது. தேங்காய், ஸோ தேங்காய் வந்து நமக்கு வந்து உடலில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகப்படணும், நம்ம தேங்காயே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த தேங்காய் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவசியம். இதில் இருக்கக்கூடிய இந்த சோடியம் மோனோலாரேட் அல்லது லாரிக் ஆசிட் நம்ம சொல்லுவோம். இது நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ் நீரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும் பொழுது நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான ஒரு பொருள் இது வந்து இதிலேருந்து கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்து இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் துருவின தேங்காய், பச்சை தேங்காயை வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிக்காது. இந்த கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கி வந்து
கார்போஹைட்ரேட் நிறைந்த இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாவுச்சத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். அதனால் வந்து தேங்காயை வந்து எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரே விஷயம் கொஞ்சம் நடக்கணும். அது மட்டும் டெய்லி பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து தேங்காயினால் கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக வராது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கேன்சர் வராமல் தவிர்க்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கரெக்டாக வேலை செய்கிறதுக்கும் இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் ரொம்பவே அவசியம். அதுலேயும் புது மணத்தம்பதிகளுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதே மாதிரி இந்த லாரிக் ஆசிடும் வந்து அவங்களுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்கும். இந்த கருப்பு உளுந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு வந்து வலுப்படுத்தும். அதே மாதிரி முந்திரி வந்து அதாவது விந்தணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும். பனை வெல்லம் வந்து அவங்களுக்கு அயன் சத்துக்களை வந்து அதிகப்படுத்தும். ஆண் பெண் இருவருக்குமே இந்த உளுந்து பாயாசம் வந்து கண்டிப்பாகவே வந்து திருமணத்துக்கு அப்புறமா எடுத்துக்க வேண்டியது அவசியம். குமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.